இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் சகரியா 4வது அதிகாரம் 6வது வசனம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு மோசே தன்னுடைய சுய பலத்தினால முயற்சி பண்ணார். ஆனால் தோற்று போயிட்டார். பேதுரு தன்னுடைய படகுல போய் எப்படியாவது மீன் பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு தன்னுடைய சுய முயற்சினால் முயற்சி பண்ணார். அவரும் தோற்று போயிட்டார். ஆனால் தேவனுடைய உதவியோடு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்தார். பேதுரு 2 படகு அமிழத்தக்கதாக மீன் பிடித்தார். எப்படின்னா இயேசு கிறிஸ்துவோடைய வழிமுறைகளை பின்பற்றி. உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் நிறைய காரியங்களில் தோற்று போயிட்டே இருக்கலாம். தொடர்ந்து முயற்சி செய்கிறீங்க, ஆனால் அந்த காரியங்களில் உங்களால் வெற்றி பெற முடியாமல் இருக்கலாம். தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும் அப்படின்னு. அப்போது உங்களுடைய காரியங்களில் நீங்கள் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா ஆவியானவருடைய பலம் உங்களுக்குள்ளே வரணும். அப்படின்னா நீங்கள் எந்த காரியங்களில் முயற்சி செய்கிறீங்களோ அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் அப்பா என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவங்க குடும்பங்களையும் நீங்கள் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளின் வேண்டுதல்களையும் நீங்கள் பார்க்குறீங்க ஏசப்பா. அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நீங்கள் அறிவீங்கப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த பிள்ளைகளப்பா நிறைய காரியங்களுக்காக ஜெபிக்க சொல்லியிருக்காங்கப்பா. எக்ஸாம் நல்லா எழுதணுங்கிறதுக்காக, குடும்பத்துக்குள்ளே சமாதானம் வரணுங்கிறதுக்காக, பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, வேலைக்காக, திருமணத்திற்காக, அப்பா வீடு பற்றிய கேஸில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக, கேன்சர் குணமாகணுங்கிறதுக்காக, இன்னும் எத்தனையோ நோய்கள் சரியாகணுங்கிறதுக்காக ஒவ்வொரு காரியங்களாக இப்பொழுது உங்கள் பாதத்தில் வைக்கிறோம் ஏசப்பா. இந்த பிள்ளைகளுடைய வேண்டுதல்கள் அத்தனையும் நீங்கள் கேட்குறவராக இருக்கீங்கப்பா. இன்றைக்கு பதில் கொடுக்குறவராக இருக்கீங்க ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கும்போது அப்பா அவங்களுடைய பிரசன்னத்தை உணரணும்ப்பா. நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற பதிலை இப்பொழுது அவங்க கேட்கணும் ஏசப்பா. அவங்க இருதயம் சமாதானத்தினால நிரம்பணும்ப்பா. இன்றைக்கு அப்பா இந்த வசனம் மூலமாக எங்கள் கூட பேசியிருக்கீங்கப்பா. ஆமேன். எங்களுடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அப்பா உம்முடைய ஆவியினால் எல்லாம் ஆகும்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. தொடர்ந்து நாங்கள் முயற்சி செய்தோம், சில காரியங்களில் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம் ஏசப்பா. அதனால் இந்த பிள்ளைகள் வேதனையோடு கண்ணீரோடு இப்பொழுது ஜெபிக்கிறாங்கப்பா. நான் தொடர்ந்து இந்த பழக்கத்தை கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியலை. இந்த கெட்ட பழக்கத்தை விடணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியலை. வீட்டில் பிள்ளைகள் கூட இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியலை. எல்லா வேலைகளையும் ஒழுங்காக செய்யணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியலை. வேலை பார்க்குற இடத்துல எல்லா காரியங்களையும் ஒழுங்கும் கிரமமாய் செய்யணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியலை. இப்படியே எத்தனையோ முடியலை. அந்த பிள்ளைகள் எவ்வளவோ முயற்சி செய்தோம், அவங்களால முடியலைங்கிற வார்த்தையை மட்டும்தான்ப்பா பேச முடியுது. ஹெல்த் ரிலேட்டடாக எத்தனையோ டெசிஷன் எடுத்து எதையுமே ஃபாலோ பண்ண முடியாமல் இருக்கிறாங்க ஏசப்பா. இன்றைக்கு இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா ஆவியானவரின் பலம் கிடைக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஆவியானவர் அவங்களுக்குள்ள வாசம் செய்கிறதுனால அப்பா அவருடைய சத்தத்தை கேட்டு இந்த பிள்ளைகள் நடக்கும்போது எல்லா காரியங்கள்லையும் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் இன்றைக்கு உணர்த்தப்படுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அம்மேன். சுய முயற்சியினால் எதையுமே சாதிக்க முடியாது. தேவனுடைய பலம் நமக்குள்ளே இருக்கும்போது, அவருடைய சத்துவம் நமக்குள்ளே இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால் எல்லா காரியங்களையும் வெற்றியோடு செய்ய முடியுங்கிற அப்பா விசுவாசம் இந்த பிள்ளைகளுக்குள்ள இன்றைக்கு கிடைத்திருக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயமும் சமாதானத்தினால் நிரம்புகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. இன்றைக்கு இந்த பிள்ளைகள் அப்பா கேட்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்குறோம் ஏசப்பா. எங்களுக்குள்ள அப்பா உம்முடைய பலம், ஆவியானவருடைய பலம் நிரம்புகிறமைக்காய் நன்றி ஏசப்பா.
ஆமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. எத்தனையோ நாட்கள் முயற்சி செய்தும் செய்ய முடியாத காரியங்கள் எங்களுக்கு இன்றைக்கு வெற்றி கிடைக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் பேர் பேராய் ஆசீர்வதிக்கிறீங்க ஏசப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. வேலை பார்க்குற இடங்களில் உயர்வினை கட்டளையிடுறீங்க ஏசப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. குடும்பங்களில் அவங்களுடைய முக்கியத்துவத்தை அப்பா அந்த பிள்ளைகளுக்கு உணர்த்துறீங்க ஏசப்பா. அப்பா நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் வாசம் செய்கிறீங்க ஏசப்பா. அந்த பிள்ளைகளை அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா உன்னுடைய பிரசன்னம் சூழ்ந்து கொள்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. உன்னுடைய மகிமையின் பிரசன்னம் பிரகாசம் அவர்களை நிரப்புகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. வேறு பிரித்து உன்னுடைய பிள்ளைகளை அப்பா நீங்கள் பாதுகாக்கிறீங்கப்பா. அதற்காக நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா நீங்கள் ஞானத்தை கொடுக்குறீங்கப்பா. சம்பூர்ணமான ஞானத்தை கொடுக்க வல்லவர் நீங்கப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் இன்றைக்கு ஞானம் நிரம்புகிறதுப்பா. சாலமோனுக்கு நீங்கள் கொடுத்த அதே ஞானத்தை இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் இன்றைக்கு கொடுக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஆமேன். ஸ்தோத்திரமப்பா. நன்றி ஆண்டவரே. உடல்நல பிரச்சனையினால் வேதனையோடு இருக்கும் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீங்கள் சுகத்தை கொடுக்குறீங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் தழும்புகளால் இந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு சுகமாகறாங்க ஏசப்பா. எந்தெந்த இடத்துலனா அவர்களுக்கு வலிகள் இருக்கோ வேதனைகள் இருக்கோ அந்த இடம் எல்லாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்படுகிறது ஏசப்பா. பரிபூர்ண சுகம் உண்டாகிறது. ஆமேன். இந்த வார்த்தையை நம்பி விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்களப்பா. ஆமேன். ஸ்தோத்திர ஏசப்பா. விசுவாசிக்க முடியாதவர்களுக்கு அவங்க இருதயத்தில் நீங்கள் விசுவாசத்தை துவக்குபவராக இருக்கீங்க ஏசப்பா. எத்தனையோ நோய்களை குணமாக்கியிருக்கீங்க ஏசப்பா. பிறவி குருடனை அப்பா கண்ணு தெரியும்படி செஞ்சுருக்கீங்க ஏசப்பா. உம்மால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா. இன்றைக்கு எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் இந்த பிள்ளைகள் இப்பொழுது ஒருமனப்பட்டு ஜெபிக்கும்போது அப்பா உங்கள் நாம மகிமைப்படும்படிக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த பிள்ளைகளுக்கு பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுவீராகப்பா. ஆமேன். தரித்திரத்தில் கடனில் கடந்து அப்பா வேதனையில் உழன்று கொண்டிருக்கிற பிள்ளைகளை இன்றைக்கு உங்கள் கரத்தில் கொடுக்குறோம்ப்பா. ஆமேன். பண பிரச்சனையினால் குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பிள்ளைகளுக்கு இடையில் பிரச்சனை அப்பா. இந்த பணம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை கொண்டு வருதுப்பா இன்றைக்கு. ஆமேன். ஸ்தோத்திரமப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு அப்பா இந்த பணத்தினால் பொருளாதாரத்தினால் கடனால் வர அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை நீங்கள் கொடுக்குறீங்க ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் வேதனையில் இருக்கிற போது அவங்களுக்கு நீங்கள் ஆறுதலாக ஆமேன் இன்றைக்கு இந்த வார்த்தையை கொடுக்க சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. இன்றிலிருந்து அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் அவங்கள விட்டு நீங்குவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தில். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எப்படி பணம் வருதுன்னு தெரியாது, ஆனால் மீதம் எடுக்க போகிறார்கள்ப்பா. அவங்க வீடுகளில் எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க மீதம் எடுக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் இதை செய்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. சமாதான குறைச்சலால் அப்பா பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுக்குறீங்கப்பா. உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை கொடுக்குறீங்க. உண்மை நம்பி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறீங்கப்பா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அத்தனையும் இந்த பிள்ளைகளுக்கு இருக்குதுப்பா. இவர்களை ஆசீர்வாதமாக மாற்றுறீங்க ஏசப்பா. மற்றவங்களுக்கு இவங்க ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும்ப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. உங்களுடைய வார்த்தைகளை வாஞ்சையோடு கேட்கும் இந்த பிள்ளைகள் கையிடும் எல்லா காரியங்களும் வாய்க்கப்பட போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனியம் மந்திரம் செய்வனை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உங்களுடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.